வெண்மையான உலகம். இந்த உலகத்தில் நிறங்கள் குறைவாக இருந்தாலும் உணர்ச்சிகள் அதிகம் இருந்த ஒரு இடம் இருந்தது. அதுதான் அண்டார்டிகா. அந்த வெண்மை உலகத்தில் பிறந்தவன்தான் ஒரு சிறிய பெண்குயின் ஆர்வின். ஆர்வின் மற்றவர்களைப் போல இல்லை. மற்ற பெண்குயின்கள் உணவுகளுக்காக உயிர் பிழைக்க மட்டும் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆர்வின் அவன் கனவுகளுக்காக வாழ்ந்தான். அவன் கனவின் பெயர்தான் நிலா. நிலா பனியின் மகள் போல இருந்தாள். நிலாவுக்கும் ஆர்வினுக்கும் இடையே வார்த்தைகள் தேவையில்லை. அவர்கள் மௌனம் பேசும். பனிக்கல்லின் மேல் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டு நிலா சொல்வாள், ஆர்வின், இந்த பனிமலைக்கு அப்பால் என்ன இருக்கும்னு நினைக்கிற? ஆர்வின் சிரிப்பான், நீ இருக்கிற இடம்தான் என் உலகம். நிலா அமைதியாக சிரிப்பாள். அந்த சிரிப்பு தான் ஆர்வினின் சக்தி. அந்த நாள் காலை வானம் விசித்திரமாக இருந்தது. காற்று வழக்கத்தை விட கனமாக இருந்தது. பறவைகள் கூட பறக்கவில்லை. மூத்த பெண்குயின்கள் எல்லாரும் எச்சரித்தார்கள், இன்று மலைக்கு பக்கம் போகாதீங்கள் என்று. ஆனால் நிலா பனிப்பூக்கள் மலரும் இடத்தை பார்க்க ஆசைப்பட்டதால் ஆர்வினும் நிலாவும் அங்கு சென்றார்கள். அப்போது பனிச்சரிவு, மலை உச்சியில் ஒரு மென்மையான சத்தம், பிறகு கர்ஜனை. பனிமலை நகர்ந்தது. நிலாவும் ஆர்வினும் ஓடினார்கள். ஆனால் வானமும் நிலமும் ஒன்று சேர்ந்தது. பனி எல்லாவற்றையும் மூடிக்கொண்டது. ஆர்வின் பனிக்குள் சிக்கி வெளியே வந்தபோது நிலா அங்கு இல்லை. அவள் குரல் இல்லை. அவள் பாதங்கள் இல்லை. அவள் பனிமலையின் மறுபுறம் தூக்கிச் செல்லப்பட்டிருந்தாள். மூத்தவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் மரணம்தான். 70 கிலோமீட்டர் பனி புயல், பனிச்சிறுத்தை, பள்ளத்தாக்கு ஆகிய எல்லா ஆபத்தும் அங்கு இருக்கு அப்படி என்று எச்சரித்தார்கள். ஆனால் ஆர்வின் நிலா மீது கொண்ட அதிகளவு கொண்ட காதலால் தன் பயணத்தை தொடங்கினான். அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லை. ஒரு நினைவு மட்டும்தான் எடுத்துச் சென்றான். அந்த நினைவின் பெயர்தான் நிலாவின் சிரிப்பு. முதல் நாள் எளிதாக இருந்தது. ஆனால் இரவு வந்ததும் காற்று அலறியது. பனி முகத்தில் கத்தியது. ஆர்வின் தன்னைத்தானே பேசிக்கொண்டான், நிலா, நான் வரேன் என்று. 25 கிலோமீட்டர்கள் கடந்து சென்ற பிறகு அங்கு உள்ள பனிச்சிறுத்தை அவனை துரத்தியது. ஆர்வினும் ஓடினான். எப்படியோ அந்த பனிச்சிறுத்தையிடம் இருந்து தப்பித்த ஆர்வின் உடல் சோர்ந்து நின்றான். திடீரென்று ஒரு பனிப்பாறை உடைந்து அவன் பள்ளத்தாக்கில் விழுந்தான். அங்கே இருள், குளிர், வலி. இது முடிவா? அந்த நொடியில் நிலாவின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. நீ தைரியமானவன் ஆர்வின் என்று ஒலித்தவுடன் அவன் எழுந்தான். 40 கிலோமீட்டரில் அவன் ஒரு பெண்களின் உடலை பார்த்தான். உறைந்திருந்தது. அவன் முதல் முறையாக அழுதான். எங்கு அது நிலாவாக இருக்குமோ என்று நினைத்து. ஆனால் அது நிலா இல்லை என்று தெரிந்தவுடன் அவன் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து சென்றான். அதே நேரத்தில் நிலாவின் போராட்டம். மலையின் மறுபுறம் நிலா உயிரோடு இருந்தாள். காயம், பசி, தனிமை இதனால் தவித்த அவள் ஒரு நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆர்வின் எப்படியாவது வந்து அவளை கூட்டிச் செல்வான் என்று. 70 கிலோமீட்டர்கள் ஆர்வின் கடந்த பிறகு அவன் உடல் சோர்ப்பால் கீழே விழுந்தான். மீண்டும் எழுந்தான், நிலாவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று. ஆனால் எழுந்த அவன் மறுபடியும் கீழே விழுந்தான். திடீரென்று அவர் மனதில் ஒலித்த அந்த குரல், ஆர்வின், என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றிவிடு அப்படி என்று நிலாவின் குரல் அவன் மனதில் கேட்டது. அதனால் மீண்டும் எழுந்த ஆர்வின் நடந்து செல்ல ஆரம்பித்தான். எப்படியோ 70 கிலோமீட்டர்கள் கடந்து வந்த ஆர்வின் கண்ணில் ஏக்கத்துடன் தவித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது நிலாவை நாம் பார்த்து விட மாட்டோமா என்று. அதே நேரத்தில் நிலாவின் குரல் ஒலித்தது, ஆர்வின் அப்படி என்று. அவன் திரும்பி பார்த்தபோது அங்கு நிலா நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் ஒன்று. அங்கே பனியில் சாய்ந்தபடி நிலா. இருவரும் பேசவில்லை, அணைத்து கொண்டார்கள். அந்த குளிர் உலகில் 2 இதயங்கள் வெப்பம் கொடுத்தன. அவர்கள் திரும்பினர். அவர்களின் கதை தலைமுறைகளாக சொல்லப்பட்டது. காதல் என்பது பயத்தை வெல்லும் சக்தி, தூரத்தை அழிக்கும் தீ. 70 கிலோமீட்டர்கள் காதலுக்கு அது ஒன்றுமில்லை.